கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிஎஸ்ஐ புதிய எருசலேம் சத்தியமங்கலம் போதக சேகரத்தின் மூலமாய் நம்முடைய செயலாளர், பொருளாளர், கமிட்டி மெம்பர்கள், சபையினுடைய அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரின் சார்பாகும் இந்த காணொளியின் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த பெரிய வியாழனாகிய இன்று ஆண்டவர் செய்த அநேக ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்கள் என்ன என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த நாளிலே ஆண்டவர் கால்களை கழுவினார், கெத்செமனே தோட்டத்துக்கு போய் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார். அது மட்டுமில்லாமல் ராவிருந்து ராபோஜனத்தை ஆண்டவர் பகிர்ந்து கொண்டார். இத்தனை ஆசீர்வாதங்களை செய்த அந்த ஆண்டவருடைய கிரியைகளை நாம் ஏற்றுக்கொண்டு இது எனக்காக தான் செய்தார் என்கின்ற ஆசீர்வாதங்களில் நாம் பக்தி வைராக்கியம் விருத்தி அடையும்படியாகும், வைராக்கியம் கொள்ளும்படியாகும், அவைகளிலே நாம் என்றும் நிலைத்திருக்கும்படியாகும். கர்த்தர் தாம் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ளவரே, இப்படிப்பட்ட மகத்துவமான கிரியைகளை எங்களுக்காக ஆண்டவர் தியாகமாக செய்திருக்கிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாகும், அதில் அடங்கி இருக்கிற சத்தியங்களை நாம் அறிந்து ஆண்டவருடைய ஒரு விசுவாசத்தை நாம் அதிகமாக உணரத்தக்கதாகவும் கர்த்தர் எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பாடல், ஆண்டவருடைய செய்தி எல்லாம் எங்களுக்கு கர்த்தர் அண்டை வழி நடத்தத்தக்கதாய் இருக்கத்தக்கதாய் எங்களை முற்றிலுமாக உம்முடைய வசனத்துக்கு நேராக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கிரியை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பெரிய வியாழனாகிய இன்று ஆண்டவருடைய கிருபையை நாம் உணர்ந்தவர்களாய் கல்வாரினுடைய அன்பை நாம் எண்ணிடும் வேளை என்கின்ற ஒரு பாடலை கேட்போம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை, எத்திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரண்டோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மற்றும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை
கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இன்றைக்கு கேட்கப்படுகிற செய்தி நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. பெரிய வியாழன், கட்டளை வியாழன், இராவருந்து, பஸ்கா பண்டிகை என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெரிய வியாழனாகிய இன்று நம்முடைய ஆண்டவர் செய்த செயல்கள் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது, அவர் முதலாவதாக அநேகருடைய பாதங்களை, சீசருடைய பாதங்களை கழுவினார். இரண்டாவதாக கெத்செமனே தோட்டத்தில் சென்று கதறி அழுகிற அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். பிறகு பஸ்கா பண்டிகை முடிந்த உடனே ஆண்டவர் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறார் என்கின்ற நிகழ்ச்சி. இதுல நமக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல் என்னவென்றால், ஆண்டவர் எல்லாருக்கும் திருவிருந்து கொடுக்கிறார். ராபோஜனம், கர்த்தருடைய ராபோஜனம், அது மிக மிக முக்கியமானது என்பதை ஆண்டவர் வலியுறுத்துவதையும், அதனால் கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகள், ஆசீர்வாதங்களை குறித்து நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினால் மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22-24 வசனத்தில இந்த கட்டளை வியாழன் என்பதற்கு உரிய திருவிருந்தின் முக்கியத்துவத்தை நாம் இந்த நாளிலே பார்க்க வேண்டும். அதாவது, நீங்கள் வாங்கி புசியுங்கள், நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்துகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. ஆகையினால திருவிருந்திலே நாம் கண்டிப்பாக பங்கெடுக்க வேண்டும் என்று ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த திருவிருந்து எதற்காக எடுக்க வேண்டும், ஏன் எடுக்க வேண்டும், ஏன் ஆண்டவர் இப்படி கட்டாயப்படுத்துகிற காரணம் என்ன, நம்மை எப்படி மறுரூபமாக்குவதற்கு இந்த திருவிருந்து பயன்படுகிறது என்பதை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவதாக, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருவிருந்தின் மூலமாய் நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் பாத்திரவான்களாக்குகிறார். நம்மை ஆண்டவருடைய காரியங்களில உருவாக்குகிறார். அவருக்கு ஏற்ற பிரகாரம் நம்மை இந்த திருவிருந்தின் மூலமாக ஆயத்தப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த வசனத்தின்படி ஆண்டவருடைய மரணம் என்ன என்பது, ஆண்டவர் எனக்காக பிறந்தார், எனக்காக வாழ்ந்தார், எனக்காக கர்த்தருடைய வார்த்தைகளை எனக்காக பேசியிருக்கிறார், மீண்டும் வருவார், எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்கின்ற விசுவாசத்தை ஒவ்வொரு முறையும் இந்த இரத்தத்தின் மூலமாக நம்மை மேலும் மேலும் இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழாதபடி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய ஒரு சத்தியம் இந்த திருவிருந்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால இந்த திருவிருந்து அதிக முக்கியத்துவம். ஆண்டவர் நம்மை பாத்திரவானாக்குகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு கோபாக்கினையில் இருந்த ஆண்டவர் நம்மை அதிகமாக விடுதலையாக்குகிறார் என்பதில இந்த திருவிருந்துதான் நம்மை நிச்சயப்படுத்துகிறது. ஆண்டவருடைய கோபத்தின் பிள்ளைகளாய் மீறுதல்கள், அக்கிரமங்கள், ஆண்டவருக்கு விரோதமான சுபாவங்கள் எது இருந்தாலும் நம்மை மாற்றி மாற்றி அமைத்து ஆண்டவருடைய கோபத்துக்கு நாம் ஆளாகாதபடி, துன்பத்தை சகிக்காதபடி, அதிலிருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை ஏற்படுத்துவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆண்டவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. அதிக நிச்சயமான காரியம். திருவிருந்தின் மூலமாக கடவுளுடைய கோபத்துக்கு நாம் விலகி நம்மை முற்றிலுமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே,
இதன் மூலமாக ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகிறோம். கர்த்தர் என்னுடையவர், நான் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளை என்பதை குறித்து நாம் சாட்சி சொல்லுகிற விதத்தில் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார், பாத்திரவான்களாக்குகிறார். ரத்தம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆபேலின் ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதை ஆண்டவரே சொல்லுகிறார். அவருடைய ரத்தம், ஆபேலுடைய ரத்தம் என்னை ஏன் கூப்பிடுகிறது என்று ஆண்டவர் அதை கவனிக்கிறவராய் இருக்கிறார். ரத்தம் என்பது ஜீவனுள்ளதா இருக்கு, உயிர் உள்ளதா இருக்கிறது, உயிர் மீட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால் அந்த உயிருள்ள ஒரு ரத்தத்தை ஆண்டவர் அன்றும் அதே ரத்தம் இன்றும் ஆவிக்குள்ளான விதத்தில் அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய ஜீவனை நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அபாத்திரராயிருந்து பங்கு பெறுகிறவர்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அபாத்திரராய் பங்கு பெறுகிறவன் என்றும் ஆண்டவரின் பார்வையில குற்றமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அபாத்திரமாய் இதை நாம் மன விருப்பம் போல, நம்முடைய இஷ்டம் போல, ஏதோ ஒரு கடமைக்காக, கட்டாயத்துக்காக, மற்றவர்களுக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரம்பரியத்தினுடைய அடிப்படையில் இதை ரட்சிக்கப்படாமல் முற்றிலுமாக பாத்திரவானாய் இல்லாமல் இருந்தால் குற்றமுள்ளவனாய் நான் இருப்பேன். குற்றமுள்ளவன் அந்த துணிவோடு, அந்த ஒரு துணிவோடு அந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளும் பொழுது ஆண்டவர் அதை அதிகமாக கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால் பிரியமானவர்களே, தகுதியுள்ளவர்களாய், குற்றம் நீங்கினவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த திருவிருந்தை எடுத்து நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் பாத்திரவான்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக, பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் அந்த திருவிருந்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் சகல பாவங்களையும் நீக்கி ஆண்டவர் சுத்திகரிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அந்த ரத்தம் சிந்தனதினால்தான் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையினால என்னையும் உங்களையும் மீட்கும்படியாய், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய், பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை, முழு ரத்தத்தை உண்மையாகவே கர்த்தர் நமக்காக சிந்தினார் என்கின்ற அந்த பரிசுத்த ராபோஜனம் நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களின் மூலமாக சுத்திகரிக்கப்படுவது, அதே ரத்தம் சிந்துதல் இல்லை என்றால் பாவ மன்னிப்பு இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணினால் நமக்கு கடவுளுடைய ஜீவன் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் 54ஆம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார், மறுஜீவனை கொடுப்பார். அந்த ஆண்டவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு அந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளவில்லை என்றால் நமக்கு கிடைக்கப்படுகிற அந்த மறுஜீவன் என்பது இல்லாமல் போகும். அந்த ராபோஜனத்திலே அக்கறையோடு நாம் பங்கு கொள்ளவில்லை என்றால் அந்த உயிரோடு ஆண்டவர் நம்மை எழுப்ப மாட்டார், மறுஜீவன் என்பது நமக்கு கிடைக்காமல் போகும். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே திருவிருந்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதுல ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நாமும் அதே போலவே புதிய மனிதனாக மாற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு, என்னை ஆண்டவரே நானும் புதிதாக மாறுகிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் பலவைகளை ஒழித்துவிட்டு நம்மை புதிதாக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் முன்பு தூரமாயிருந்தீர்கள், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி ஐயா நீங்கள் தூரமாய் இருந்தீர்கள்? நான் தூரமாக இருந்தேன். எப்படி தூரமாய் இருந்தீர்கள்? கிறிஸ்துவை சேராமல் இருந்தீர்கள். அவர் யாரோ நான் யாரோ, அவருடைய கொள்கைகளும் அவருடைய எண்ணங்களும் யோசனைகளும் என்னை கட்டுப்படுத்தாதபடி என்னுடைய சுயம் என்னை கட்டுப்படுத்தினது. ஆனால் நான் தூரமாய் இருந்தேன், சமீபமாய் வந்திருக்கிறேன். பிறகு
புறம்பாயிருந்தேன், தள்ளப்பட்டிருந்தேன், அவருக்குள்ளாக நான் வருவதற்கு தகுதியற்றவனாயிருந்தேன். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அநியாயம் செய்திருக்கிறேன், நம்பிக்கை இல்லாதவனாயிருந்தேன், தேவனற்றவனாயிருந்தேன் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் தூரம் உள்ளவர்களாயிருந்து இப்பொழுது இந்த திருவிருந்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு, நம்ம நீ புறம்பானவன் அல்ல, நீ அந்நியன் அல்ல, நீ கடவுளுடைய பார்வையில விலையேறப்பட்டவன், தேவன் அற்றவன் அல்ல, தேவன் உடையவன் என்ப ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆகினால் பிரியமானவர்களே, இந்த திருவிருந்தை நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு, அக்கறையோடு, முக்கியத்துவம் கொடுத்து, இந்த உலகத்துக்காக, உலகத்தினுடைய காரியங்களுக்காக நாம் உலகத்தினுடைய எண்ணங்களினுடைய அடிப்படையில் இந்த திருவிருந்திலே சேராதபடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே நாம் சேர வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த திருவிருந்தை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருப்போம். மல்கியா 1 அதிகாரம் 12 வசனத்தில், நீங்களோ கர்த்தருடைய பந்தியை அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனால என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். இந்த திருவிருந்தை குறித்து கடுகளவும் உங்களுடைய எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே, வாயின் வார்த்தைகளிலே துன்மார்க்கமான காரியங்களை நீங்கள் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் திருவிருந்துக்கு விரோதமாக செய்கிற அத்தனை செயல்களும், பேசுகிற காரியங்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமானது. ஆகையினால் ஆண்டவருடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் விரோதமாக நீங்கள் சிந்தித்து பேசுவீர்களானால் நீங்கள் வேத புஸ்தகத்திலே இருந்து நீங்கள் கிறுக்கி போடப்படும் உங்களுடைய பெயர் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையினால இதை நீங்கள் அசுத்தமானது, அந்த கூரை கூறுவது, அதை குறித்து ஆராய்ச்சி செய்வது, அதை அப்படி பார்ப்பது, இப்படி பார்ப்பது, உங்களுடைய மனம் போன போக்கில் எதையாவது நீங்கள் ஜோக்காக நினைக்காதபடி ஆண்டவருடைய காரியங்களில் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிறகு எபிரேயர் 13 அதிகாரம் 20 வசனத்துல, இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறுவதினால் நித்திய உடன்படிக்கையை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி நம்மை நீதிமான்களாக்க ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நீதிமான்களாக தேவன் நம்மை மாற்றி நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த ராபோஜனம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்மை பாத்திரவானாக்கிறது. இரண்டாவது, பாவ மன்னிப்பை கொடுத்து நித்திய ஜீவனை நமக்கு வாக்களிக்கிறார். மூன்றாவதாக, இந்த திருவிருந்து உடன்படிக்கை ஏற்படுத்தி ஆண்டவரும் நாமும் ஒன்றாயிருக்க, அவர் நமக்குள்ளாய் நாம் அவருக்குள்ளாய் வசிக்க, வாழ, ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்த இந்த திருவிருந்து ஆசீர்வாதமாய் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறபடியால் இந்த திருவிருந்தை ஏற்றுக்கொண்டு உண்மையுள்ள கிறிஸ்தவ சாட்சிகளாய் எப்பொழுது திருவிருந்து கொடுத்தால் அது உங்களுக்காக தேவன் கொடுக்கிறார், அவரே உங்களை அவருடைய சமூகத்துக்கு அழைக்கிறார் என்கின்ற உணர்வோடு நீங்கள் திருவிருந்து அன்றைக்கு நீங்கள் ஒரு வித்தியாசம் உள்ளவர்களாய் வாஞ்சையோடும் ஆவலோடும் தேவனிடத்தில் ஓடி வாருங்கள். உங்களுடைய உலக பிரகாரமான காரியங்கள் எதுவாயிருந்தாலும் அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, இந்த திருவிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆகையினால அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அக்கறையோடு திருவிருந்துல பங்கு கொள்ள இப்படிப்பட்ட வசனங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாய் தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன். ஸ்தோத்திரம்.